குரூப் 4 எக்ஸாமுக்கான 30 டேஸ் வார் ரூம் ஸ்ட்ராட்டஜியில் இன்றைக்கி நம்ம வந்து டே 5 தான் பார்க்க போகிறோம். டே 5க்கான டெஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆக்டிவ் ஆகிட்டு நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து வச்சுருக்கோம். நேற்றுக்கு பார்த்தோம் அப்படின்னா டே 4 இதில் பார்த்தோம் அப்படின்னா இது வரைக்கும் ஓவராலாக 270 பேர் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க. இதில் டாப் மார்க் பார்த்தோம் அப்படின்னா வந்து மீனு ஆர், அதுக்கப்புறம் வந்து கலை வி அப்படிங்கவங்க. ஸோ 2 பேருமே 50க்கு வந்து 36 கொஸ்டின் கரெக்டாக வந்து போட்டிருக்காங்க. இதுக்கு அடுத்தடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து சி நளினி தேவி, அதுக்கப்புறம் ஆர்பி அப்படிங்கவங்க, சுகுமார், திருமுருகன், முத்து இன்பா கார்த்திக், மஞ்சு பிரியதர்ஷினி, சத்யா, அதுக்கப்புறம் அனு, சுஹைனா. ஸோ வந்து டோட்டலாக வந்து இவங்களாம் பார்த்தோம் அப்படின்னா டாப் 10ல் இருக்காங்க. எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா ரேங்கிங் பார்த்துக்கலாம். இப்போ வந்து 270 பேர் இது வரைக்கும் அட்டன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 200வது ரேங்கும் அவங்க ரேங்க் பார்த்துக்கலாம். 250 கடைசி வரைக்கும் எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா பார்த்துக்கலாம். எப்படி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கூடிய அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணுவீங்க. டெஸ்ட்டு அட்டன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஆப் டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் காமிக்கும். ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி ஆப்பை டவுன்லோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக அந்த கார்னரில் லாகின் பண்ணோன்னா மொதல் பேஜில் அந்த கார்னரில் 3 கோடு இருக்கும், அது கிளிக் பண்ணுங்கள். அடுத்து ஃப்ரீ மெட்டீரியலுக்குள்ளே போங்க. நெக்ஸ்ட்டு டெஸ்ட்டுக்குள்ளே போங்க. குரூப் 4 30 டேஸ் வார் இதுக்குள்ளே வந்து போங்க. இதில் பார்த்தோம்னா வரிசையாக டே 1, டே 2, டே 3 இந்த மாதிரிலாம் வந்து இருக்கும். நீங்கள் வந்து ஏற்கனவே லிங்கை யூஸ் பண்ணி டெஸ்ட்டு அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து அட்டெம்ப்ட் 0 அப்படிங்கிற மாதிரி காமிக்கும். ஸோ நீங்கள் எப்படி ரேங்கிங் பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட்டு இந்த இடத்துல வச்சு வந்து கிளிக் பண்ணுங்கள். எல்லா டெஸ்ட்டுக்கும் அது மாதிரி தான். இந்த இடத்துல ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். உள்ளே போனோன்னு பார்த்தோம் அப்படின்னா கீழே வந்து வியூ ரிப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து காமிக்கும். அதுக்குள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து டீட்டெயிலான ரிப்போர்ட் எல்லாமே வந்து காமிக்கும். வியூ சொல்யூஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா எல்லா கொஸ்டின்கான கரெக்டான ஆன்சர் என்ன, நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணீங்க, இந்த மாதிரி எல்லாமே வந்து வரும். ஓகே, ஸோ வந்து அடுத்து இப்போ நாளைக்கு நாளை கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா சனி ஞாயிறு நம்ம வந்து டோட்டலாக 30 டேஸ் வந்து சொன்னோம். ஸோ 30 டேஸ் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஜூன் 5, 6 அந்த மாதிரியே பார்த்தோம் அப்படின்னா வந்து முடிஞ்சிடும். ஸோ நாளைக்கு சனி ஞாயிறு பார்த்தோம் அப்படின்னா இந்த 30 டேஸ் டெஸ்ட் வந்து கிடையாது. ஸோ நாளைக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 5 நாள் டெஸ்ட்டில் நீங்கள் வந்து என்னென்ன கொஸ்டின்லாம் தப்பு விட்டிங்களோ அந்த டாபிக் நேம்லாம் வந்து எழுதுங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ நீங்கள் டெல்லி சுல்தானில் மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்னா டெல்லி சுல்தான், அதுக்கப்புறம் வந்து ஜாகிரஃபியில் தமிழ்நாடு ஜாகிரஃபியில் மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்னா தமிழ்நாடு ஜாகிரஃபி. ஸோ எவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் வந்து எழுத முடியுமோ அவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக வந்து எழுதுங்க. ஸோ இப்போ தமிழ்நாடு ஜாகிரஃபியில் நீங்கள் வந்து ரிவர் சம்மந்தப்பட்ட தப்பு விடுறீங்க அப்படின்னா ரிவர் அந்த மாதிரி வந்து எழுதுங்க. இதே மாதிரி இந்த 5 நாளில் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்திருக்கும். தமிழும் வந்திருக்கும், ஜிஎஸ் வந்திருக்கும், ஆப்டியூட் வந்திருக்கும். இந்த மாதிரி எல்லா டாப்பிக்கும் இன்றைக்கான டெஸ்ட், இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, இன்றைக்கி டெஸ்ட்டு அட்டன் பண்ணி முடிச்சுட்டு இன்றைக்கே அந்த டாபிக் நேமை ஃபுல்லாக லிஸ்ட் வந்து எழுதுங்க. அடுத்து சனி ஞாயிறு 2 நாள் பார்த்தோம் அப்படின்னா அந்த டாப்பிக்கை ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணிட்டே வந்து இருங்க. டே 6க்கான டெஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து மண்டே வந்து ஆக்டிவ் ஆகும். ஸோ இந்த 2 நாள் ஏன் ரிவிஷன் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து என்னென்ன தப்பெல்லாம் விட்டிங்களோ அதை ரெக்கவரி பண்ணணும். ஸோ டெய்லி டெஸ்ட்டே அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா படிக்க ஒரு சில பேர் வந்து டைம் இருக்காது. ஸோ இந்த 2 நாளில் நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியாத டாப்பிக்கு, தப்பு விட்ட டாபிக் அதை எல்லாம் வந்து ஸ்ட்ராங் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி அப்படின்னாலே ஈஸியாக குரூப் 4ல் வந்து போஸ்டிங் அடிச்சிடலாம். ஓகே, ஸோ டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ இன்றைக்கி டே 5 அப்படிங்கிறனால புதுசாக பார்க்குறவங்க இன்னேருந்து அட்டன் பண்ண முடியும் அந்த மாதிரிலாம் கிடையாது. நீங்களும் மொதல் டெஸ்ட்லேருந்தே வந்து அட்டன் பண்ணிக்கலாம். நம்மளோட ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு இதை மாதிரி வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அதில் போய் பார்த்தோம் அப்படின்னா மொதல் டெஸ்ட்லேருந்து எல்லாமே வந்து ஆக்டிவாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து வரிசையாக எல்லாமே வந்து அட்டன் பண்ணலாம். வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம அந்த டெஸ்ட் சீரீஸ்க்கான ஃப்ரீ அப்டேட் எல்லாமே வந்து வாட்ஸ்அப்லேயே வந்து கொடுக்குறோம். ஸோ நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதில் வந்து நீடு ஃப்ரீ டெஸ்ட் அப்படிங்கிற வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம அதில் வந்து ரெகுலர் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து அனுப்புவோம். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.